ஸ்ரீரேகா சுந்தர். இன்றைக்கி காடையை வச்சு ஒரு ரோஸ்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. 4 காடை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லி, கரம் மசாலா, உப்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறதால மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். 1.25 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸ்மெல் எதுவும் அடிக்காதது அந்த மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் ரோஸ்ட்டு போடுறதால ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது ஏன்னா நம்ம வறுக்க போகிறதில்ல, வெங்காயம்லாம் போட்டு வறுக்க போகிறதில்ல, ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். திட்டமாக நம்ம இதை கலக்கி வச்சுக்கணும். இப்போ உப்பு பதம் பார்த்துக்கணும். நாக்கில் வச்சு லேசாக உப்பு பதம் பார்த்துக்கோங்க. ஒரு முடி எடுத்து கொஞ்சமாக இதில் எலுமிச்சை சாறு புரிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கூட அதிகம் பார்த்திங்கன்னா, 1/2 டீஸ்பூன் அதிகம். முழு முடி வேணால் ஒரு 1/2 டீஸ்பூன் சாறு போதும். இது போதும், அவ்வளோதான். இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டு ஒவ்வொரு காடையாக நம்ம இது நல்லா கலக்கிட்டு, இது ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா. எலுமிச்சம்பழம் ஊற்றணும்னு நல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை நான் தயிர் இருந்தால் ஒரு டீஸ்பூன் ஊற்றி கலக்கலாம். இப்போ ஒரு காடையாக நம்ம இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிறோங்க. மசாலாலாம் நல்லா தடவி வச்சுட்டோம். நம்ம ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா அது கெமிக்கல் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. அதனால் பார்த்தா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்சாக தான் தெரியும். மற்றபடி நம்ம ஆரோக்கியமானதான் இருக்குது. இதில் போட்டதெல்லாம் ஆரோக்கியமான பொருள் தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம். இது வெளியிலே மூடி வச்சுருக்கலாம். இந்த மசாலா ஊறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு நான் ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம காடை வறுக்கிறதுக்கு பேன் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு காடையாக போட்டு எடுக்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. காடை நல்லா கிரேவி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவில் வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா காடை வேகணும்ல, இந்த எண்ணெயில் தான் இது வேகணும். ஆனால் ரொம்ப அடுப்பு ஸ்லோவில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒன்று வேக வைக்கணும். காடை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இது காடையும் காடையோட முட்டையும் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு. இது அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.